ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எங்கள் வீட்டு ஸ்டைலில் சேப்பக்கிழங்கு பொரிச்ச காரக்குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேப்பக்கிழங்குல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது டயாபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ளட் சுகரை, ப்ளட் ப்ரெஷரை எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்குதுங்க. முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்க ரொம்ப ஹெல்ப் ஆகுது. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கிழங்கு எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்க்குமே இந்த சேப்பக்கிழங்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த சேப்பக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சேப்பக்கிழங்கு நல்லா வேகணும், சரிங்களா? இது ஒரு 25 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், 4 வரமிளகாய், ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மண்சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொத்தமல்லி, சீரகம், மிளகு, வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூட நிறைய பேர் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தக்காளி எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. பட் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மூடி தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் சேப்பக்கிழங்கை தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேங்க. உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு தோல் உரிக்க. ஸோ அந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுட்டு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேங்க. நான் இன்றைக்கி இந்த குழம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். இப்போ ஒரு மண்சட்டியில் கொஞ்சம் அதிகமாகவே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தோல் உரித்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த கிழங்கு, அதை போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கிழங்கு உடச்சிடாதீங்க, லேசாக திருப்பி விடணும். நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து திருப்பினீங்கன்னா உடஞ்சிரும், கிழங்கு ஃபுல்லாக உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி லேசாக திருப்பி விட்டிங்கன்னா கிழங்கு நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்க்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கிழங்கு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது என்னோட மெத்தட் தான், இது நானே தான் கண்டுபிடிச்சேன். ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நிறைய பேர் அரைச்சி சேர்த்துவாங்க. நான் எப்போயுமே தக்காளி கட் பண்ணி தான் சேர்த்துவேன், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு 2 தக்காளியை சேர்த்திட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணும், தோல் உறிஞ்சு மசிஞ்சு வந்துடணும், அந்த அளவு வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் சேப்பக்கிழங்குன்னு இல்லை, வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வச்சு கூட இதே காரக்குழம்பு ட்ரை பண்ணலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி இந்தளவு மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன வெங்காயம், தேங்காய், சீரகம், மல்லிலாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். கூடவே குழம்பு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே ஒரு கப் புளிக்கரைசலையும் சேர்த்திக்கலாம். புளிக்கரைசல் ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு தேவையில்லைங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு ஒரு கப் புளி தண்ணி ஆட் பண்ணால் போதும். இந்த காரம் குழம்புக்கு புளி அதிகமாக இருந்தால் புளிக்குழம்பு மாதிரி இருக்கும். ஸோ புளி கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சேர்த்திட்டு குழம்பு ஒரு 20 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா சேப்பக்கிழங்கு, அதை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த குழம்பு மத்தியானம் செஞ்சிங்கன்னா நைட் சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சேப்பக்கிழங்குல புளி காரம்லாம் இறங்கி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெரியவங்களோ குட்டீஸோ இருந்தால் செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த சேப்பக்கிழங்கு குழம்போட பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். கூடவே மாம்பழம் வச்சுட்டு மத்தியானம் லஞ்சை சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் டிமார்ட் ஆஃபர்ஸ் வீடியோஸ், ஸ்மார்ட் பஜார் ஆஃபர்ஸ் வீடியோஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ்லாம் நம்ம பேஜில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.